உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மேச ராசி சகோதர சகோதரிகளே, மேஷ ராசிக்கு ரோஷம் அவசியமா? எப்பொழுதுமே மேஷம் ஒரு ரோஷத்தை அடிப்படையாக கொண்டு தான் செயல்படும். அதாவது மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை அப்படின்னு இருப்பீங்க. எப்பொழுதுமே எளிதில் எல்லோரையும் நம்பக்கூடிய ஒரு மனிதர்கள். அதே மாதிரி எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உறக்கமாக இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவர்கள். தற்சமயம் இப்போது 7 நாட்டு சனி துவக்கத்தில் இருக்கிறீர்கள். எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருக்கேன். பொதுவாக இந்த ரோஷம் என்பது நமக்கு எந்த வகையிலையுமே இந்த 7 நாட்டு சனியில் அது நமக்கு அவசியம் இல்லாதது. ஏனென்றால் நாம் ஒரு காலத்தில் இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், அடுத்த நிமிஷம் பணத்தை ரெடியாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நிலைமை 7 சனியில் நாம் ஒரு பில்லை போட்டு கொடுத்தோம், நாமளாக ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கிறதில்ல. அந்த மாதிரி வரும்போது டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அது முள்ளால் எடுக்க வேண்டும். அதே மாதிரி முள்ளின் மேல் சேலையை போட்ட சூழ்நிலை இருக்கக்கூடிய மேசராசி சகோதர சகோதரிகள் எந்த ஒரு காலகட்டத்திலையும் பதட்டத்தை விடுத்து, கோபத்தை விடுத்து, அவசரப்படுவதை நிறுத்தி, நிதானத்தை கடைபிடித்து, ஒரு அற்புதமான சக்கர வியூகம் வகுத்து அதன்படி செயல்படுவீர்களேயானால் 100% வெற்றி நிச்சயம். நானும் 7.5 கடந்து வந்தவன் தானே. 7 நாட்டு சனியில் எப்படி இருக்க வேண்டும்? யாரையும் அவ்வளோ எளிதாக நம்பக்கூடாது. அதே மாதிரி புதிய தொழில் ஆரம்பிக்கும் பொழுது கவனம் தேவை. உங்களுடைய ஜாதகத்தில் சுயதொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து செயல்பட வேண்டும். அதற்கடுத்தது புதிய தொழில் ஈடுபடுவது உங்களுடைய ஜாதகப்படி அது உங்களுக்கு மேட்சாகுமா என்பதை பார்க்க வேண்டும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் முன்பின் பழக்கமில்லாதவர்கள் தயவுசெய்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அவங்களிடம் போய் ஆலோசனை கேட்டு நீங்களே ட்ரேடிங் பண்ணாமல் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே நீங்கள் பணத்தை கட்டி அவர்கள் எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்கிறதை பார்த்து, அதே மாதிரி மலை போல் ஆசைப்படாமல் உங்களுக்கு மனம் போல் தேவைக்கு அளவான ஒரு ட்ரேடிங் செய்வது சிறப்பு. 7 நாட்டு சனியை முதன்முறையாக சந்திக்கக்கூடியவர்கள் அல்லது ஏற்கனவே சந்தித்தவர்கள் யாராக இருந்தாலும் நிலை ஒன்றுதான். பதட்டப்படுவதையும் அவசரப்படுவதையும் அதே மாதிரி கொடுத்து கெடுத்து கொள்வது. நண்பர்களிடம் நல்ல நட்பாக இருக்கலாம். நண்பருக்கு உதவி செய்கிறேன்னு செஞ்சு அவர் திருப்பி கொடுக்கலாங்கும்போது உறவுகள் கெட்டு போகும் இல்லையா? அப்போது எதற்கெடுத்தாலும் வேகம், ரோஷம், அதே மாதிரி பிடிவாதம், கோபம், ஆத்திரம் இவை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு அகிம்சையான முறையில் நல்ல ஒரு தியான மனப்பான்மையோட நீங்கள் உங்களுடைய மனதை செலுத்தீர்களேயானால் எந்த வகையிலையும் உங்களுக்கு தோல்வி என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்படுவதாக அமையும். நட்புறவு என்று வரும்பொழுது நண்பர்களிடம் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வாங்கிட்டு கொடுக்கலைனாலும் சங்கட்டம், கொடுத்துட்டு கேட்டாலும் சங்கட்டம். உறவுகள், கணவன் மனைவி உறவுகள். அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், நான் இந்த மாதிரி வந்திருந்தேன், மேஷம், வெளியூர்லேருந்து இருக்கும்பொழுது அம்மா நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது இப்போதைக்கு இங்கே வந்து அம்மா கூட தான் இருக்கிறேன், ஆனால் 2 பேருக்கும் மேட்ச் ஆக மாட்டேங்குது. புரியுதா? அந்த கிட்ட இருந்தால் முட்டை பகைன்னு சொல்கிறதுனால டிஸ்டன்ஸில் இருக்கும்போது ஃபோனில் பேசுவோம். நேரில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த அந்த உறவுகளுக்குள்ளார அதை சரியானபடி நீங்கள் எடுத்து செல்லணும். அதே மாதிரி அன்று ஒருவர் தனி கொடுத்தனம் போகலாமா, நாங்கள் கூட்டாக தான் இருக்கோம், இதெல்லாம் 7.5 போகிறது தப்பில்லை. அந்த மருமகள் மீது பழி வராமல் அதை நீங்களே உங்கள் பெற்றோர்களிடம் சொல்லி அதன் பிறகு நீங்கள் போகிறதுனால பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் என்ன சொல்வார்கள்? மருமகள் வந்தார், குடும்பத்தை எங்களை பிரித்தார்ன்றாங்க. ஆக மேச ராசி பொறுத்தவரை தெரியாத தொழில்களில் ஈடுபடுவது, 1 வைத்தால் 3, அந்த கிரிப்டோ கரன்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போய் நீங்கள் என்ன ஆட்களை பிடிக்கிற MLM இதெல்லாம் போகிறது அவாய்ட் பண்ணுறது நல்லது.
மேசராசி ரோஷத்தை விடலாமா என்றால் முன்மாதிரி நினைக்காதீர்கள். பெரிய சேஞ்சஸ் இல்லை, உங்களுடைய கண்ட்ரோலில் தான் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் முன்மாதிரி இல்லை. இப்போ ஏனோ முகம் சுளிக்கிறார்கள், உறவுகள் கசந்து போகிறது, நட்புகள் நம்மளை இந்த நேரத்திலே நம்மளை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய மேச ராசிக்காரர்கள் உங்களுடைய நிலைமைகளை வெளிப்படைத்தன்மையுடன் வெளிப்படையாக பேசிவிடுங்கள். ஏனென்றால் இப்பொழுது நம்ம பணம் கொடுத்தால் திரும்பி வராது. அப்படி பணத்தை இல்லை என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். ஏதாவது ஒரு சாக்கு போக்குகளை சொல்லி சுப விரயங்கள், இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம். ஏதாவது ஒரு வீட்டை கட்டுறது, வீட்டுக்காக இப்போ செலவு பண்ணிகிட்ருக்கிறேன்னு சொல்கிறது, இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கூட்டு தொழில்கள், அந்த கூட்டாளியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்ட்னரோட கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிங்கன்னா நல்லது. இல்லை என்றால் இந்த காலகட்டங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த சின்னது பெருசாகி பார்ட்னர்ஷிப் விலகக்கூடிய அளவுக்கு வரலாம். இதெல்லாம் என்னுடைய கடந்த கால அனுபவங்கள். சரிங்களா? 7:30 என்னதான் செய்யுங்கிற வீடியோலாம் போட்டிருக்கேன். இதுவரை பார்க்காத என்னுடைய நேயர்கள், புதிய சந்தாதாரர்கள், சென்ட் மீ பிளேலிஸ்ட் மேஷ ராசி அல்லது அடுத்தது உங்களுடைய லக்னம் 2 பிளேலிஸ்ட் அனுப்புகிறேன், ஓப்பன் பண்ணுங்கள், பாருங்கள். அதே மாதிரி தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு நம்ம வழிகாட்டுறது. யாரோ வருவாங்க, இந்த ஊருக்கு எப்படி போகணுங்க, இல்லைங்க நானே ஊருக்கு புதுசு, கேட்க மாட்டாங்க. நம்ம ஏதோ ஒரு வழியை காட்டி அது தவறாக போச்சுன்னா அவங்க மனசுக்குள்ளார நம்மளே சபிப்பார்கள். சில இடங்களில் நாசுக்காக விலகி வந்து விடுங்கள். உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் நேர்மையாளர், உண்மையானவர், யதார்த்தமானவர், வெளிப்படையானவர் எல்லாம் எனக்கு தெரியும். எப்போ நமக்கு ஒரு 7:30 போகும்பொழுது நம்மளுடைய ரோஷத்தையும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் அவசரப்படுறதையும் நிறுத்தி வைத்தாலே வாழ்க்கையில் பல்வேறு தர்ம சங்கடமான சூழ்நிலைகளில் இருந்து தவிர்த்து கொள்ளலாம். சரிங்களா? நம்ம உரிமையாக போய் பேச போக நண்பனுடைய பசங்களுக்கு அவன் அதை கேட்காம அது என்ன அங்கிள் இப்படி சொல்கிறாருன்னு பேச போக நம்ம யாரையும் உரிமையாக இப்போதைக்கு எந்த வழியும் காட்ட வேண்டாமே. நமக்கு 1008 வேலைகள் இருக்கிறது, நம்ம வேலையை பார்க்குறதே நல்லது. எனவே இந்த காலகட்டங்களில் சமயோசித அறிவை பயன்படுத்தி பொறுமையை, நிதானத்தை கடைபிடித்து மேசராசி சகோதர சகோதரிகள், சக ஊழியர்கள், முதலாளிகள், நண்பர்கள், தாய் தகப்பனார், குழந்தைகள் என்று நீங்கள் அனுதினமும் சந்திக்கக்கூடிய மனிதர்கள், இவர்கள் எல்லாரிடத்திலுமே கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீர்களேயானால் தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் அதன் வழியில் நாம் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸுகள் என்று செல்வதை தவிர்க்கலாம். வருமுன் காப்பவனே மனிதன், வருமுன் காப்பதுதான் சோதிடம் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.